නවකවදය දරාගත නොහැකිව සබ්‍රගමුව සිසුවෙක් දිවි නසාගෙන කොටකඩි සමක් ඇඳි සිටියත් நிறுவத் கொட்ட பாரதி அமானுஷ்ய லெச நவக்கவதையை தீலா என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகிடிவதையை தாங்கிக் கொள்ள முடியாத சப்ரகமுவ மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். எனவே அவர் அரைக்காச்சட்டை அணிந்திருந்தார் என்பதற்காக அவரை நிர்வாணமாக்கி அவர் மீது அமானுஷ்ய மனிதாபிமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அல்லது மனமானுஷ்ய முறையில் அவருக்கு பகிடிவதை செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மியகிய சிசுவாகிய பியாகின் சமகாலின சிசுங்கேன் போலீஸ் வலட்ட பேமிலி என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த உயிரிழந்த மாணவன் அவனுடைய தந்தை அதே போல அவருடைய நண்பர்களால் இந்த போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்பாத் சியலு விஸ்வவித்யாலயங்களின் மே அமானுஷிக நவகவதைய ஐங்கர்ல தென்ன மியகிய சரித்தகே மவ ஜனாதிபதியின் இல்லா என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்போதாவது இந்த பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மனிதாபிமானமற்ற முறையிலான இந்த பகிடிவதை செயற்பாடுகளை இல்லாது செய்து தாருங்கள் என்பதாக அவருடைய தாய் இவ்வாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். சிசுவாக மரணையற்ற நவக்கவத சித்திய சம்பந்தனம் வாக்கியுத்து ஆயட்ட உபரியம கிரியாமாறு கண்ணவா पूर्ण परीक्षणයක් සිදු කිරීම සඳහා පරීක්ෂණ මණ්ඩලයක් අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන හා වෘත්තීය අධ්‍යාපන අමාත්‍යාංශය என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த மாணவனின் மரணத்திற்கு இந்த பகுடிவதைதான் காரணம் என்பது தெரிய வந்தால் அதனுடன் தொடர்புடையவர்கள் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதாக தொடர்பான தொழிற்கல்வி அமைச்சு இதனை தெரிவித்திருக்கிறது. திவி நசாகினிமின் சித்திய கென செவிமெட்ட விஸ்வவித்யாலயின் திரிபுத்கல கமுட்டுவாக்கு என்பதாகவும் இன்று தினம் அத பத்திரிகை தலைப்பெற்ற காலம். எனவே இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக கண்டறிவதற்காக பல்கலைக்கழகத்தின் ஊடாக 3 வருடங்கிய விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சீதி நசாகினிமெட்ட நவக்கவதைய பலப்பா எத்னாங் அதால செக்கோர்வான் அடங்குவட்ட கெனிமெட்ட போலீஸ் இனுத் பரீட்சன் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டமைக்கு இந்த பகிடிவதை சம்பவம் தான் காரணமாக இருந்தால் என்பது காரணம் என்று தெரிய வந்தால் அதோடு தொடர்புடைய மாணவர்களை கைது செய்வதற்காகவும் போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக செய்தி வெளியாயிருப்பதை காணலாம். அதே போல இன்று மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. நவக்கவதைய அபராதமய வரதாக் போலீஸ் மாத்திய பிரகாஷக என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. இன்று பகிடிவதை என்பது குற்றவியல் குற்றம் என்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது பல வருடங்களாக இந்த மாணவன் மாத்திரமல்ல இன்னும் பல மாணவர்கள் மாணவிகள் இந்த பகிடிவதை காரணமாக பல்கலைக்கழகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். சில நிவாரண பிழையான முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இப்போது ஒரு உயிர் பலியாக இருக்கிறது. எனவே இந்த மாணவனுடைய உயிர் பலி தொடர்பான விடயம் இப்போது பேசுபொருளாக மாற இப்போது அனைவரும் கூறுகின்ற விடயம் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கச் சென்ற மாணவர்கள் எதற்காக இப்படி இந்த மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சரியான கல்வி போதிக்கப்படவில்லையா? அவர்கள் சரியான விதத்தில் அவர்கள் ஒழுக்க சீரராக அவர்கள் படிக்கவில்லையா என்பது தொடர்பான விடயங்கள் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. லங்காதி பத்திரிகையில் சபகம சிசுவாக மரணைய நவக்கவதையே பில் அக்த சரசவியன் அத்தியாபன அமாத்தியாங்ஷியன் போலீசியன் பரீட்சண சிசுன் ஹவுல் நாம் தெடி தடுவம் தினவா உபகுலப்பதி என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்ற காலம் சபகமானுடைய அந்த மரணத்துக்கு இந்த பகுடிவதைதான் காரணமாக இருக்கிற தொடர்பான விடயங்களை ஆராய பல்கலைக்கழகம் அதே போல கல்வி அமைச்சு போலீசார் ஆகியோர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாணவனின் மரணத்துக்கு இங்கிருக்கின்ற மாணவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றால் அவர்களுக்கான கடும் தண்டனை வழங்கப்படும் என்பதாக சபகம பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை காலம். இன்றைய தமிழ் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. தினகரன் பத்திரிகையில் பல்கலைக்கழக மாணவனின் உயிரை பறித்த பகிடிவதை தீவிர விசாரணைக்கு உயர்கல்வி அமைச்சு உத்தரவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுவது காலம். அதில் பகிடிவதையால் பல்கலைக்கழக மாணவன் தற்கொலை விசாரணைக்கு விசேட குழுவை நியமித்தது கல்வி அமைச்சு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். பகிடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளான பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். சபரகம பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 2ஆம் வருடத்தில் கல்வி கற்று வந்த 23 வயதுடைய சரித் தில்ஷான் என்ற மாணவனை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வின் பின்னர் மறுதினமான 28ஆம் தேதி கம்பளை ஏலகம பகுதியில் உள்ள அவரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதன் பின்னர் 29ஆம் தேதி மாலை அவரின் வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது.
பல்கலைக்கழக புத்தாண்டு நிகழ்வின் போது குறித்த மாணவன் சந்தித்த பகிடிவதையின் காரணமாகவே அவர் இவ்வாறு தூக்கிட்டுக் கொண்டிருப்பதாக மாணவனின் உறவினர்களும் நண்பர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை சபரகம பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் பகிடிவதனால் இடம்பெற்றது என்பது நிரூபணமானால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய சகல தரப்பின் தொடர்பிலும் மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. சபரகம பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடம் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்ற மாணவர் ஒருவரின் திடீர் மரணம் தொடர்பில் நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள அமைச்சின் செயலாளர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சபரகம பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடம் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்ற மாணவனின் திடீர் மரணத்துக்கான காரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகளுக்கான விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. அதற்கமைய விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும். இது தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சபரகம பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் 2ஆம் வருடத்தில் கல்வி கற்று வந்த மாணவனின் திடீர் மரணத்துக்கான காரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மரணம் பகிடிவதையால் இடம்பெற்றுள்ளது என்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் தகவல்கள் தொடர்பில் அமைச்சு தீவிர கவனம் செலுத்தியிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பது உறுதியானால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த மாணவர்களின் உறவினர்கள் பல்கலைக்கழக மாணவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த மாணவனுடைய தந்தையும் அவருடைய சக மாணவர்களும் போலீஸ் நிலையத்தில் தொடர்பான விடயத்தை முறைப்பாடாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய தாயார் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி அவர்களே, இனியாவது இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த பகிடிவதை என்ற அந்த கலாச்சாரத்தை இல்லாதொழித்து விடுங்கள். எனவே இது பல மாணவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடியது. எனவே சில மாணவர்கள் பொறுத்துக் கொண்டு மன உளைச்சலுக்கு மத்தியில் கல்வி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சரியான முறையில் கல்வியை கற்க முடியாத சூழலுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகியவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகின்ற சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றவே இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதற்கான ஒரு சட்டம் கடுமையாக அமலுக்கு வர வேண்டும் என்பதன் விடயங்கள் பல வருடங்களாக கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்ற போதிலும் இப்போது புதிய அரசாங்கம் ஆட்சியில் இந்த அரசாங்கத்திடமும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனவே அதே போன்று அவருடைய தாயாரும் அந்த கோரிக்கை முன்வைக்கிறார். எனவே பல்கலைக்கழக வளாகத்தில் பல்கலைக்கழகத்திற்குள் இருக்கின்ற இந்த பகிடிவதை என்ற அமானுஷ்யமான ரீதியில் பகிடிவதை மேற்கொள்கிற சம்பவத்தை தடுப்பதற்கான உரிய சட்டங்களையும் உரிய விதிமுறைகளையும் அமலுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய தாயார் ஜனாதிபதிக்கு நேரடியாகவே கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. எனவே